ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன் சாய்ராம். நான் அடிக்கடி உங்ககிட்டலாம் சொல்லிட்டே இருப்பேன். சாய்பாபாவ நம்பி, சாய்பாபா எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா நமக்கு உதவி செய்வாங்க. அப்படின்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாய்பாபா ஒரு அற்புதமான விஷயம் செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இந்த சாய்ராம் வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க. இவங்க வந்து காலேஜ் படிக்கும்போதே ஒரு பையன வந்து விரும்பியிருக்காங்க. இவங்க 2 பேர் வீட்லயுமே சொல்லும்போது, இவங்க 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கவே இல்லையாம். இவங்க வந்து சாய்பாபான்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். சாய்பாபாட்ட போய் பிரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. "பாபா, எங்க 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கிட்டு எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்." அப்படின்னு சொல்லி பாபாட்ட பிரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. பாபாவோட ஆசீர்வாதத்தோட இவங்க 2 பேர் வீட்லயுமே சம்மதிச்சு இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே, "நாங்க சென்னையில வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி, சென்னைக்கு வந்து கம்பெனி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நல்ல பெரிய கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கு. இவங்க கம்பெனிலேருந்து இவங்க வீடு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கியிருந்த வீடு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமாம். டிராவலிங் டைமே 2 மணி நேரம் ஆகுமாம். அங்கேருந்து இவங்க கம்பெனிக்கு வந்துட்டு, நைட்டு தான் இவங்க வீட்டுக்கு போவாங்களாம். கம்பெனில தான் ஃபுல் டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ராம் வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்திருக்காங்க. ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள கேர் பண்ணியிருந்திருக்காங்க. அவ்ளோ, அவ்ளோ அக்கறையா அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதாகட்டும், இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அதெல்லாம் செய்றதாகட்டும், அவங்கள அப்படி கவனிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில இவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இவங்களோட கம்பெனிக்கு வந்து ஒரு வெளிநாட்டுலேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, இவங்க ஹஸ்பண்ட் வந்து, "நான் மட்டும் போய் அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அத்தன விஷயங்களுமே ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு பகலா அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. 3 மாசம் அந்த வெளிநாட்ல போய் தங்கியிருந்து அந்த ப்ராஜெக்ட்ட முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட வேலையாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்ளோ விஷயங்கள்லாம் அவர் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. அப்போ இந்த சாய்ராம்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க, "நான் உன்னை தஞ்சாவூர்ல விட்டுட்டு, நான் வந்து வெளிநாட்ல போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராம்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு தகுந்த பாஸ்போர்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, ப்ராஜெக்ட் தேவையான அத்தன விஷயங்களுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் இவங்க கம்பெனிக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது, ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவங்க வீட்டு பூட்டு வந்து உடைஞ்சிருக்கு. உள்ளார போய் பார்த்தா எல்லா ஜாமானும் சிதறி கிடந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. எல்லா ஜாமானும் சிதறி கிடந்தோனே எல்லாத்தையும் போய் தேடி பார்த்துருந்துருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இவங்களோட நெறைய நகைகள் வந்து காணாம போயிருக்கு. அதோட சேர்த்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்காக சேர்த்து வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? சர்டிஃபிகேட்ஸு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அத்தன டாக்குமெண்ட்ஸு, இவங்களோட பாஸ்போர்ட்டு அத்தனையுமே இப்ப மிஸ் ஆயிடுச்சு. நகைகளோட சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த திருடிட்டு போயிட்டாங்க. இவங்க ரொம்ப, ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. நகைகள் போனா கூட திருப்பி சம்பாரிச்சுக்கலாம் நம்ம எப்படியாவது. இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன். இந்த இந்த ப்ராஜெக்ட், இந்த சர்டிஃபிகேட்ஸு, இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடைக்கலன்னா, இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதே அர்த்தம் இல்லாம போயிரும். அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. அப்போ இந்த சாய்ராம் சொல்லியிருக்காங்க, "நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்து வீட்டுக்கு வந்த உடனே பாபாட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. "பாபா, உங்களுக்கே தெரியும் எவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு. உங்களோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் இது எல்லாத்தையும் எங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுத்துருங்க பாப்பா. நகைகள் போனா கூட பரவால்ல." அப்படின்னு சொல்லி இந்த சாய்ராம் வந்து பிரேயர் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில இவர் வந்து ஆஃபீஸ்க்கு போறப்போ சொல்லியிருக்காரு, "நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வர வேணாம். நான் கொண்டு போய் உன்னைய என் ஃப்ரெண்டு வீட்ல விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போறேன். நான் ஈவினிங் வந்தோனே என் டாக்டர்ட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்ல வந்து இந்த சாய்ராம விட்டுட்டு இவங்க ஆஃபீஸ் கிளம்ப போற நேரத்துல, யாரோ ஒருத்தவர் வந்து இவர பார்த்திருந்திருக்காரு. பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்ருக்காங்க. "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அ வீட்டுக்கு போயிட்டு பெரிய ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. "இது எல்லாத்தையும் பாருங்க. இது உங்களோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுல இவரோட சர்டிஃபிகேட்ஸு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் ப்ராஜெக்ட்க்கு தேவையான அத்தன டாக்குமெண்ட்ஸுமே இருந்திருக்கு. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சாம். "இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, "நான் வந்து நேத்து நைட்டு வந்து வாக்கிங் போனேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நான் எப்பவுமே இந்த லைன்ல வந்து வாக்கிங் போவேன். வாக்கிங் போறப்ப பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ், இந்த சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே கீழ தூக்கி போட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ்போர்ட், சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுனால நான் எடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்ததுனால நான் தொடச்சு, அப்படியே காய வச்சு நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். அந்த சர்டிஃபிகேட்ஸ்ல அந்த பாஸ்போர்ட்லாம் உங்களோட ஃபோட்டோ இருந்ததுனால, இப்ப நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி அவ்ளோ டாக்குமெண்ட்ஸையும், சர்டிஃபிகேட்ஸும், பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்து அவங்க கையில குடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சாய்ராம். இத நான் எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா,
அவ்வளோ பெரிய அற்புதம் பாபா பண்ணியிருக்காங்க. மொத நாளே இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் காணா போச்சுன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணவங்களுக்கு, அடுத்த நாளே அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் எல்லாமே கிடைக்க வச்சிருக்காரு. அதுவும் பாருங்க, யாரோ ஒரு ரூபத்துல வந்து பாபாவே குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க. யாருன்னே தெரியாது சார். எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்க அடிக்கடி போவோம். ஆனா இவர நாங்க பார்த்ததே இல்ல. இவரு அந்த ஏரியால தான் நான் வாக்கிங் போவேன். வாக்கிங் போகும்போது கீழ கிடந்தது இந்த சர்டிஃபிகேட்ஸு, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோத்தையும் கொண்டாந்து எங்கள்ட்ட குடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க சாய்ராம் அப்டின்னாங்க. இது உங்களுக்கு சரியா கன்வே ஆனுச்சான்னு எனக்கு தெரியல சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, அவங்க அவ்வளோ எமோஷனலா என்ட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சது, படிச்ச சர்டிஃபிகேட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலா காலி ஆயிடுச்சு, காணா போச்சு அப்டின்னா அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க. ஆனா பாபா வந்து அவ்வளோதையும் அழகா கொண்டாந்து நேரடியா கொண்டாந்து அழகா குடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு மிகப்பெரிய அற்புதம் இப்போ நடந்த விஷயம் சாய்ராம் இது. பாபாவ நம்புன பக்தர்களுக்கு பாபா என்னைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி சாய்ராம். பாபா எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே பாபா நேரடியா வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ரூபத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். பாபா எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேளுங்க. பாபா நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. இன்னும் அடுத்தடுத்து பாபாவோட அற்புதங்கள்லாம் நான் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.